ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்ட சம்மை வந்து வித் ப்ரூஃபோடு சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 25வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம 24 பார்ட் போட்டிருக்கோம். அந்த 24 பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் எம்எம்கேன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது நம்மக்கிட்ட, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை டிங்குன்னு கிளிக் பண்ணி விட்ருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன கொஷின் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். 2Dலேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஷேப்னா இணைகரத்துலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 5 சென்டிமீட்டர் எனவும் உடைய இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் parallelogram whose base and height are in 9 cm 5 cm ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் இணைகரத்தோட ஏரியா. பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 × 5 45. நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால யூனிட் என்ன மாறும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு மாறுங்க. இதுதான் இணைகரத்தோட ஏரியா. ஓகேங்களா? 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இப்போ இது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோங்க. லைப்ரரியன் 2018 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? லைப்ரரியன் 2018 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இன்னொரு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா EO 2018லேயே 2018ல் 2 டைம் கேட்டிருக்காங்க. இதை நம்ம வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2024ல் கேட்குறக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? குரூப் 4ல் கேட்டால் கூட ஆச்சரியம் இல்லை. 2024ல் தான் நான் சொல்லியிருக்கேன், குரூப் 4 நான் மென்ஷன் பண்ணல. 2024ல் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏதோ ஒரு எக்ஸாமாக இருக்கலாம். நம்ம குரூப் 4ல் கேட்டாங்கன்னா அது நமக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து பார்க்காம போயிடாதீங்க. இது 25வது பார்ட். ஓகேங்களா? இது 25வது பார்ட் போகிறோம். நம்ம 24 பார்ட்டு பார்க்காதவங்க பார்த்துருங்க. 24 கொஸ்டின் இதே மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு கொஸ்டின்லாம் 6 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த மாதிரி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.